ஹாய் ஆர்மீஸ். இன்னைக்கு வந்துட்டு டேஹிங்கோடைய ஒரு சீரியஸ் தாண்டா வந்து பார்க்க போகிறோம். வென் ஹீ ஃபோர்ஸ்ட் மீ டு மேரி ஹிம். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கள். நம்ம மெயின் லீட் கிம் டேஹிங் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிம் என்டர்டைன்மெண்ட்டுடைய சிஇஓவாக இருக்கார். அண்ட் ரொம்பவே கோல்டான சிஇஓ. அண்ட் செகண்ட் லீட் ஒயன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ப்ளே ஸ்கூலில் வந்துட்டு இருக்க ஒரு க்யூட்டான சப்பியான வந்துட்டு ஒரு டீச்சர். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ளே வந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே ஸ்கூல், அந்த குட்டி ப்ளே ஸ்கூலில் தான் வந்து காட்டுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்துட்டு பஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் தானே டீச்சர். ஸோ வந்துட்டு குழந்தைங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்கூலில் கிளாஸ் கிட்ட வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையில் மார்னிங் டைமாக தானே இருக்குது. ஸோ வியூ வந்து செம்மையாக இருக்குது. அப்போ வந்துட்டு அழகாக வந்து கிங்கிங்னு வந்துட்டு ஹாரன் சவுண்ட் வந்து அடிக்குது. அப்போ வந்துட்டு குழந்தைங்களாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிடுறீங்க. அப்போ வந்துட்டு சரி போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, வேகமாக குடுன்னு ஓடி போயிட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்கலாம் குட் மார்னிங் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே வந்து இறங்கி வராங்க. அப்போ குட்டி குட்டியாக பசங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்துட்டு பொறுமையாக நீங்களும் அப்புறம் அந்த வண்டியில் இருப்பாங்க இல்லையா, குழந்தைங்கள இறக்கி விட்றதுக்காக ஒருத்தவங்க, அவங்களும் சேர்ந்துட்டு வந்து இறக்கி விட்றாங்க. அப்போ இருக்கிற குழந்தைங்களாம் வந்துட்டு குட் மார்னிங் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாரோட கணத்தையும் அழகாக பிஞ்ச் பண்ணிவிட்டு அவங்கள வந்துட்டு அப்படியே கொஞ்சிட்டு அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்களா, அது உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. உங்கள் கிளாஸில் இருக்க குழந்தைங்கள்லாம் வந்து நீங்கள் உள்ளார கூட்டிகிட்டு போனோன்னே, அப்போ எப்பவும் போன மாதிரி பீரியட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, எல்லா குழந்தைங்களோட ஜாலியாக நீங்கள் ஃபன்னாக பேசிக்கிட்டு அண்ட் தென் வந்துட்டு நிறைய கிராஃப்ட்ஸு, சாங்கு, டான்ஸு இப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப் வந்து சூப்பராக போயிட்டுருக்குது. எப்பவும் போன மாதிரி பிரின்சிபல் ஆஃபீஸில் வந்துட்டு உங்களை வந்து கூப்பிட்றாங்க. எது கூப்பிட்றாங்கன்னா வந்துட்டு டீச்சர்ஸ் மீட்டிங் மாதிரி கூப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது வந்துட்டு பிரின்சிபல் சார் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டுருக்காரு. என்ன சொல்லிட்டுருக்காருன்னா, இங்கே பாருங்கள் மை டியர் டீச்சர்ஸ், நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்கூலில் எந்த அளவுக்கு பார்த்துக்கிறீங்க, எவ்வளோ எஃபர்ட் போட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, அதையும் தாண்டி எவ்வளோ நல்ல நல்ல ரிசல்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் வந்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் கிட்டேருந்தும் நல்ல நல்ல ரிசல்ட்ஸ் நமக்கு வருது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லலை. இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஸ்கூலை வந்துட்டு அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகணும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஆரம்பித்து ஒரு 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் இப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஸ்டேஜில் தான் இருக்கோம். ஸோ வந்துட்டு நம்மளுடைய கட்டமைப்புகளை வந்துட்டு ஃபெசிலிட்டிஸ் இன்னும் அதிகப்படுத்துறதுக்கும் நிறையா அட்மிஷன்ஸ் வரத்துக்கும் நீங்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆப்வியஸ்லி வந்துட்டு இன்னொரு விஷயம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஒரு விஷயத்த வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் நான் கூப்பிட்டேன். அப்போ வந்துட்டு இவர் இந்த மாதிரி சொல்லவும், நம்ம ஸ்டார் இருக்காங்க இல்லையா, அவங்க எழுந்திரிச்சு இந்த மாதிரி சார்ட்ட வந்து பேசுகிறாங்க. சரி சார், இதுக்காக வந்துட்டு நம்ம வெளியில் யாரையாவது சொல்லி இந்த மாதிரி சில ஆட்கள்லாம் வச்சு அந்த மாதிரி கூட பண்ணலாமே சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உடனே நம்ம பிரின்சிபல் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை மிஸ்டர், நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யலாம், நான் அதை வந்து யோசித்தேன் நான். பட் ஆனால் அது வந்து ரொம்ப செலவாகுது. ஏன்னா வந்துட்டு தெரியாதவங்கள்ட்ட போய் நம்ம கேட்குறது அப்படிங்கிறது அவங்க சரியாக கேட்பாங்களான்னு தெரியாது. நம்ம வந்துட்டு நிறைய இதுக்காக எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். எதுக்கு இதெல்லாம்? ஸோ நம்மளே போயிட்டு கேட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எனக்கு உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்துட்டு யார் மேலேயுமே வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு வந்து சொன்னோன்னே, அப்போ வந்து எல்லா டீச்சர்ஸுமே வந்து கொஞ்சம் மண்டையாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் 3 பேருக்குள்ளே பேசிகிட்டு இருக்கீங்க. சரி, இப்போ அவர் என்ன தான் சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்துட்டு உங்ககிட்ட கேட்டோன்னே, எனக்கு எப்படி தெரியும், அவர் தான் என்னமோ சொல்கிறாரு, போய் ஃபண்டு கலெக்ட் பண்ணுங்கிறாரு, அப்படியே போவோம் வாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கூப்பிட்றாரு. அப்போ வந்துட்டு எல்லாம் அட்டென்ஷனாக திரும்பிட்டு, சார் இப்போது என்ன தான் சார் பண்ணணும்னு சொல்கிறீங்க, இப்போ எங்களுக்கு என்ன தான் வேலை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டோன்னே, அதுக்கு ஒன்றே பிரின்சிபல் சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டு சில கம்பெனிஸ் தரேன், அங்கே வந்துட்டு நான் அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கி வச்சிட்டேன் நான், இந்த ட்ரஸ்ட்டுக்காக உள்ளதுக்கெலாம். ஸோ அதில் வந்துட்டு நான் டேட் வந்து கொடுத்துருவேன். அண்ட் வந்துட்டு அதுக்குள்ளே அப்பாயின்மெண்ட் லெட்டர் உங்கள் கையில் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் போயிட்டு அந்த ஃபண்டை அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணிவிட்டு வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓஹோ! பார்த்துக்குங்கடி, அவர் ஏற்கனவே வாங்கி வச்சுட்டாராம், நம்ம ஜஸ்ட்டு போய் காசை வாங்கிட்டு வரணும் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியே இவ்வளோ ஈஸியாக இருக்குது இந்த வேலை, பரவாயில்லையே நான் போயிட்டு வந்துடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார் சொன்னோன்னே, அதுக்கும் நம்ம பிரின்சிபல் சைலன்ஸ்ன்னு கத்துறாரு. சரி என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நீங்கள் வந்துட்டு இந்த வாரம் இல்லை, ஸோ அடுத்த வாரத்துலேருந்து கிளம்புங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ கொஞ்சம் ரஷ்ஷிங்காக இருக்கும், ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் லாஸ்ட்டாக போகிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்துட்டு அடுத்த வாரம் போயிடுறோம் அப்படின்னு வந்து நீங்கள் 3 பேரும் ஒத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறீங்க. அண்ட் இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து டைம் வந்து ஓடிடுது. ஓடினதுக்கப்புறமேட்டு 1 வீக் கழிச்சுட்டு அகைன் ஒரு டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து வைக்கிறாங்க. அப்போது வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அன்றைக்கி வந்து ஸ்கூல் லீவாக தான் இருந்திருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பிரின்சிபல் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு 2 கவர் வந்து கொடுக்குறாரு. அந்த 2 கவர்னு பார்த்திங்கன்னா, சில இது வந்துட்டு ரெஸ்டாரண்ட் அண்ட் சில இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சும்மா ஷாப்ஸ் அந்த மாதிரி மால்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. சில இதெல்லாம் வந்து கம்பெனிஸாக இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஒரு கம்பெனி அண்ட் இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் அதான் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணால் இப்போ இந்த 2 இடத்துல தான் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஃபண்ட் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு உங்கள் சைட்லேருந்து கிளம்பணும் இல்லையா? ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கிளம்பிடுறீங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கம்பெனி பேர் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. சரி இந்த கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு போக வேணாம், ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நேராக வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறீங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டோட வழி எங்கே இருக்குன்னே உங்களுக்கு தெரியல. சரி அங்கே இங்கே கேட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து போயிடுறீங்க. அப்படி போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியோ ஒரு வழியாக வந்துருச்சு அந்த ரெஸ்டாரண்ட். சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால், அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. அங்கே உள்ளே வரத்துக்கு கிட்டத்தட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் எப்போவோ புக் பண்ணியிருந்துருக்கணுமா. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வச்சுருக்கீங்க இல்லையா ஒரு ரிசிப்ட் மாதிரி. ஸோ அதை வந்து காமிக்கிறீங்க. ஓ! அப்போ நீங்கள் வந்து இந்த வழியா போகாதீங்க, பின் வழியா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிய காமிக்கிறாரு. நீங்க அத ஃபாலோ பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வந்து போயிடுறீங்க. போனதுக்கு அப்புறமேட்டு அங்கே வெயிட்டிங் ஹால்ல வந்து உட்கார சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பொறுமையாக உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் மட்டும் தான் உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்துட்டு உள்ளார வந்துட்டு உங்களை கூப்பிடுறாங்க. மிஸ் ஒய்என் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு ஓகே சார் இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கிளம்பிடுறீங்க. கிளம்பிட்டு போயிட்டு மே கமென் சார் அப்படின்னு சொல்லும்போது எஸ் கமென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டீப்பான ஒரு வாய்ஸாக இருக்குது. சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா, நீங்கள் போய்ட்டு உள்ள வந்து உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு சொல்லுங்கள் மேம், நீங்கள் ட்ரஸ்ட்டுக்காக தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஆமாம் சார் நான் ட்ரஸ்ட்காக தான் வந்திருக்கேன். ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த ஃபைலை வந்து வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு ஓ கிண்டர் கார்டன் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்களா? ஆமாம் சார் கிண்டர் கார்டன் ஸ்கூல் தான். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? அது ஒரு 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சார். அண்ட் 5 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். என்ன ஃபெசிலிட்டிஸ்? ஓ கட்டமைப்புக்காக கேட்டிருக்கீங்களா பணம்? நிதி உதவியா? சரி, சரி, சரி. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா இதுக்கு நான் வந்துட்டு சைன் பண்ணிடுவேன். அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு செம்ம ஹேப்பியா இருக்கு. தேங்க் யூ சார். நாங்க இதுக்கு அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருந்தோம். அதனால தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். குழந்தைங்களுக்கு அப்படிங்கும்போது நீங்க கொஞ்சம் இரக்கப்படுறீங்க. தேங்க் யூ சார் அப்படின்னு சொன்னோனே, "இதுல என்ன இருக்கு? நம்மளும் அந்த மாரி தானே படிச்சிருப்போம்." அப்படின்னு வந்து சொல்றாரு அவரு. அவரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜங்குக் தான். அங்க உட்காந்துட்டு அழகா கியூட்டா வந்து பேபி மாரி ஸ்மைல் பண்றாரு. அத பார்த்துட்டு உங்களுக்கு செம ப்ளஷிங்கா இருக்கு. அவர் ஸ்மைல் வந்துட்டு அவ்வளோ பார்த்தீங்கன்னா கியூட்டா இருக்குது. அத பார்த்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே உட்காரவும், ஜியான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி வந்து குடுத்துர்றாரு. அண்ட் தென் வந்துட்டு உங்கள பார்த்துட்டு ஒரு விஷயம் கேட்குறாரு. "சரி நீங்க யாரு? அந்த ஸ்கூல்ல டீச்சரா இருக்கீங்களா?" ஆமா. நான் வந்துட்டு டீச்சரா தான் இருக்கேன்." "எவ்வளோ நாளா அங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?" "இப்பதான் ஜஸ்ட் ஒரு 1 1/2 இயர்ஸ் ஆகுது. 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறேன்." "ஓ! அப்படியா? சரி." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, ஜங்குக்கு வந்துட்டு உங்கள அனுப்பி வச்சுர்றாரு. அண்ட் தென் வந்துட்டு நீங்க அப்பாடா வந்த வேலை என்னவோ முடிஞ்சிருச்சு. ஆனா என்ன மணினா 4 ஆயிடுச்சு. வந்து இவங்கள்ட்ட நேரம் உட்கார வச்சுட்டாங்க. பரவால்ல. எவ்வளோ நேரம் உட்காந்தா என்ன? காசு கிடைச்சிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்கன்னா, அந்த பணத்த எடுத்துட்டு போயிட்டு வந்து பேங்க்ல வந்து போட்டுறீங்க. போட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கே வந்து ஒரு மணி 6 ஆயிடுது. ஸோ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. இப்ப கண்டிப்பா போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கே வந்து போயிரலாம். லீவ் போட்டு போயிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்கன்னா, நீங்க வந்து வீட்டுக்கு போயிடுவீங்க. போயிட்டு வந்துட்டு எல்லார்ட்டையும் இந்த மாரி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இன்னைக்கு வந்து நான் ஒரே ஒரு இடத்துக்கு தான் போனேன். இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க சொல்லிடுறீங்க. அண்ட் தென் வந்துட்டு மறுநாள் நீங்க லீவ் போட்டுட்டு என்ன பண்றீங்கன்னா, காலையில சீக்கிரமா எந்திரிச்சு பஸ் புடிச்சுட்டு அந்த கம்பெனிக்கு வந்து போறீங்க. போனப்ப பார்த்தீங்கன்னா, கம்பெனி பார்த்தா செம பெருசா இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஐய்யய்யோ! இதுக்குள்ளலாம் விடுவாங்களா, மாட்டாங்களான்னு வேற ஒரு பயமா இருக்குது. ஆக்சுவலா நீங்க கையில வந்துட்டு பாஸ் வச்சிருக்கீங்க. வச்சிருந்தும் வந்துட்டு ஒரு பயமா இருக்குது. ஏன் இந்த மாரி ஆளுக்கு ஒரு 100 தூக்கிட்டு வந்துருங்க. உங்களலாம் உள்ள விடணுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பயம் இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு உங்க வாட்ச்மேன் ஒருத்தர் இருக்கார் வாசல்ல. அவர் வந்துட்டு இந்த மாதிரி நான் ட்ரஸ்ட்டு வாங்குறதுக்காக வந்திருக்கேன் இந்த கம்பெனில வந்துட்டு. உள்ள போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டோனே, "என்னது ட்ரஸ்ட்டா? உங்ககிட்ட அப்பாயின்ட்மென்ட் இருக்கா?" இருக்கு சார். இங்க வேணா பாருங்களேன்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்கன்னா, அந்த கார்ட எடுத்து ஐ மீன் அந்த பாஸ் இருக்கும்ல. ஸோ அது வந்து காட்டுறீங்க. காட்டுனதுக்கு அப்புறமேட்டு, இதே மாரி ஒரு நாளைக்கு 10 பேர் வந்தா நாங்க எங்க தான் போறது? சரி உள்ளார போங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி சொன்னோனே, உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. "அய்யய்யோ! அப்ப காசு கிடைக்குமா இல்லையான்னு தெரியலையே." அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள போறீங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, செம பெருசா இருக்கு கம்பெனி வந்துட்டு. எங்க போறதுன்னே தெரியல. எல்லா பக்கமும் வாசலா இருக்குது. எதுடா உண்மையான வாசல்னே தெரியல. சரின்னு சொல்லிட்டு சரி நம்ம பொறுமையா போயிட்டு உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்க அப்படி நினச்சுக்கிட்டே போகும்போது, அங்க ஒருத்தர் வராரு. நல்லா கோட் ஷூட்லாம் போட்டு வராரு. அவர்ட்ட போயிட்டு, "சார் இந்த மாதிரி நான் ஒரு ட்ரஸ்ட் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். இங்க மெயின் கேட் எதுன்னே தெரியல சார். அண்ட் ரிசப்ஷன் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்." அப்படின்னு சொன்னோனே, "ஓ! அதுவா மேடம். இங்கேருந்து போயிட்டு ரைட் கட் பண்ணீங்கன்னா, அங்க வந்துட்டு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அங்க போயிட்டு நீங்க கேளுங்க. அங்க உங்களுக்கு உங்களுக்கான இடத்த வந்து சொல்லிடுவாங்க." அப்படின்னு சொன்னோனே, ஓகே சார். தேங்க் யூ." அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, பொறுமையா போயிட்டு எங்க இருக்கு, ஏது இருக்குன்னு தேடிட்டு அந்த ரிசப்ஷனுக்கு வந்துடுறீங்க. வந்துட்டு இப்படி வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது, சரி பக்கத்துல ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. இவங்க கிட்ட வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சரி நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நான் வந்துட்டு ஆர்ஃபனேஜ்லேருந்து வந்திருக்கோம் ட்ரஸ்ட் வாங்குறதுக்காக. ஓ! ஆர்ஃபனேஜ்லேருந்து இருக்கீங்க. ஓகே, ஓகே. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க?
நான் வந்துட்டு கிண்டர் கார்டன் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். டீச்சர். ஓ! டீச்சரா நீங்க? ஓகே, ஓகே. நீங்களும் ட்ரஸ்ட்டு அங்க வந்திருக்கீங்க. ஓ! இங்க எல்லாருமே அப்படிதான் உட்காந்துருக்கோம். ஓ! அப்படியா? எப்போலேருந்து இங்க உட்காந்துருக்கீங்க? நாங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் இருக்கும். 40 மினிட்ஸா? ஏன்? அந் டைமிங்க்கு வரமாட்டாங்களா? இல்லங்க. இந்த கம்பெனியோட சிஓ அப்படிதான். அவர்ட்ட தான் டைரக்ட்டா சைன் வாங்கி பண விஷயத்தலாம் அப்படிதான் வாங்குற மாரி இருக்கும். ஸோ, இப்ப நம்ம சிஓ மீட் பண்றதுனால அவர் இஷ்டத்துக்கு தான் வருவாரு. நீங்க வந்துட்டு இப்போ தானே வந்திருக்கீங்க. டைம் ஆகும். பொறுமையா இருங்க. அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. அத பார்த்துட்டு, ஐய்யய்யோ! டைம் ஆகுமா? இன்னைக்கு இங்க உட்காந்து ஃபுல்லா அழுவணுமா? இந்த சிஓலாம் ஏன் தான் இப்படி இருக்குங்க? பணம் அதிகமா இருந்தா டைமிங்லாம் விட்டுருவாய்ங்களா? டைமிங்கே பார்க்க தெரியாத இவன்லாம் எப்படி சிஓ ஆனான்? ச்சே! அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குனிஞ்சு உட்காருவோம். என்னடா பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நேரம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க வந்தே ஒரு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. என்னடா பண்றது? ஒண்ணும் புரியல. உட்காரவே ஒரே இடத்துல உட்கார்றது எவ்வளோ கஷ்டம். ஒரே இடத்துல எவ்வளோ நேரம் தான் உட்கார சொல்லிட்டு, கொஞ்ச நேரம் வந்துட்டு இயர்ஃபோன்ஸ் எல்லாம் போட்டு வந்துட்டு சாங் கேட்டுட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பதான் சிஓ வராரு அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரும் வந்து எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஸோ நீங்க பாட்டுல கேட்டுட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு இப்படி லைட்டா கண்ண மூடி இப்படி பாடி கேட்டுட்டு இருக்கும்போது எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிஓ வந்து கிராஸ் பண்றாரு. அப்போ வந்துட்டு உங்கள பார்த்துட்டு வந்துட்டு உள்ளார போயிட்டாரு. ஆக்சுவலா உங்கள வந்து கவனிக்கவே இல்ல அவரு. கவனிச்சிருக்கா ஐ மீன் பார்த்தும் பார்க்காத மாரி போயிருந்திருப்பாரு. நீங்க மட்டும் உட்காந்துருக்கீங்களா? அப்போ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் தெரியும் அந்த இடம் மட்டும். அதெல்லாம் சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களா கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒருத்தவங்க போயிட்டு 10 நிமிஷத்துல திருப்பி இன்னொருத்தவங்க வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஒரு 10 பேருக்கு பின்னாடி தான் உட்காந்துருக்கீங்க. அப்போ 10த் மெம்பரா நீங்க தான் இருக்கீங்க. ஆனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 9த் மெம்பர கூப்பிட்டதுக்கப்புறம் உள்ள போயிட்டு நெக்ஸ்ட் நீங்க தான். ஸோ உங்க பேர கூப்பிட போறாங்கன்னு நெனச்சு நீங்க எந்திரிச்சு கிளம்புவீங்க. பட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்து உட்காந்து வந்தாங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து உள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு செம கோவம் வந்துரும். ஐயோ! என்னய்யா நெனச்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட வந்தே 2 1/2 மணி நேரம் ஆகுது. 10 நிமிஷத்துல போயிட்டு உள்ள வந்துரலாம். என்ன இதுக்கு கூப்பிட மாட்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து கத்திடுறீங்க. கத்துனத பார்த்துட்டு, மேடம் கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம். உங்க பேர் இந்த லிஸ்ட்ல இருக்கு மேடம். நீங்க கொஞ்சம் பொறுமையா உட்காருங்க. உங்கள கூப்பிடுவோம். அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, உட்காந்துருங்க. ஏன்னா வந்துட்டு நீங்க வாங்க வந்ததே ட்ரஸ்ட்டு. என்னமோ உங்க காச வந்துட்டு அப்படின்னு வாங்க வரலல்ல. ஸோ என்ன பண்றீங்க, நம்ம ஏதாவது கத்த போயி ஒரு காசு குடுக்காம போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எதுவும் பேச முடியலல்ல. சொல்லிட்டு என்ன பண்றீங்கன்னா உட்காந்துடுறீங்க. உட்காந்ததுக்கு அப்புறமேட்டு, ஐயோ! போது நேரம் போயிட்டே இருக்கு. உங்க பேரு வரவே மாட்டேங்குது. கிட்டத்தட்ட அங்க இருக்கவங்க எல்லாம் முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டா உங்க பேர கூப்பிடுறாங்க. மிஸ் ஒய்.என் உங்கள கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, நீங்க அப்பா சாமி சொல்லிட்டீங்களாடா என் பேர. இப்போ தான்டா ஞாபகமே வருது. அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நீங்க ஆக்சுவலா லஞ்ச் டைமே முடிஞ்சுச்சு. நீங்க இன்னும் சாப்பிடவே இல்ல. செம பசி. சரி உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்கன்னா, உள்ளார போறீங்க. மே கம் இன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, எஸ் கம் இன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஒரு டீப் வாய்ஸ் நல்லா கோல்டா உள்ளார போயிட்டு, சார் நான் வந்துட்டு ஃபுட்டாபா கிண்டர் கார்டன்லேருந்து வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொன்னோனே, உட்காருங்க. அப்படின்னு சொல்றாரு. என்னடா இவரு செம்ம கோல்டா பேசுறாரே! அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாவே இருக்கு பேசுறதுக்கு. பயமாவும் இருக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. சார் இந்த மாதிரி இந்தா சார் ஃபைல் அப்படின்னு சொன்னோனே, அத வந்துட்டு வைங்க அங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டு அவரு வேலைய பார்த்துட்டு இருக்காரு. என்ன இந்த மனுஷன்? சரி உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்தே இருக்கும்போது, இப்படியே பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அவரு பாட்டு ஒரு வேலைய பார்த்துட்டு இருக்காரு. நீங்க வந்து கொஞ்ச நேரத்துல டென்ஷன் ஆயிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சார். ம். இல்ல சார். நான் ஃபுட்டாபா கிண்டர் கார்டன்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு உங்க கம்பெனி சைட்லேருந்து கொஞ்சம் ட்ரஸ்ட்டு வேணும் சார். அத தான் சார் நான் ரிசீவ் பண்ண வந்திருக்கேன். சரி உட்காருங்க. அப்படின்னு வந்து சொல்றாரு. உங்களுக்கு செம டென்ஷன் ஆகுது. எவ்வளோ நேரம் ஆகுது உள்ளார வந்து இன்னும் வந்துட்டு கவனிக்காம அவன் பாட்டுக்கு அவன் வேலைய பார்த்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு செம கோவம் வருது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா, உங்க முகம் மாறுது அப்படியே. சூடுல அப்படியே மாறும். அப்படியே தல கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துடுறீங்க. உட்காந்ததுக்கு அப்புறமேட்டு வந்துட்டு இத கவனிச்சுட்டு சொல்லுங்க மிஸ். உங்க உங்க நேம் என்னன்னு சொல்லுங்க. என்னோட நேம் வந்துட்டு நிலா சார். நிலா. ம். எந்த கிண்டர் கார்டன் சொன்னீங்க? ஃபுட்டாபா கிண்டர் கார்டன் சார். ஹைப் லெவல்ஸ் கம்பெனி இருக்குல்ல சார். ஸோ அதுக்கு பின் சைடில இருக்கு சார். அப்படின்னு சொன்னோன்னே, ஓ! அங்கேருந்து இப்போ வரீங்களா? ஆமாம் சார். நான் அங்கேருந்து தான் சார் வரேன். எதுக்காக உங்களுக்கு ட்ரஸ்ட்டு? இல்ல சார். எங்களோட ஸ்கூலுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபெசிலிட்டீஸ் கட்டிட அமைப்பில வேணும். அதனால தான் சார் ட்ரஸ்ட் வாங்க வந்திருக்கோம். எவ்வளோ வருஷமா ரன் பண்ணிட்டுருக்கீங்க? மோர் தென் 5 இயர்ஸா பண்ணிட்டுருக்கோம் சார். நான் அங்க வந்துட்டு 1 1/2 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சார். ஓ! அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அவர் பாட்டுட்டு வந்து பேப்பர வந்து திருப்பி பார்த்துட்டுருக்காரு. எங்க கம்பெனியில வந்துட்டு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, நீங்க இப்ப தானே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரஸ்ட் இங்க வாங்க வந்திருக்கீங்க. ஆமா சார். இங்க தான் சார் ஃபர்ஸ்ட் டைம் வாங்க வந்திருக்கோம். ஆ எங்ககிட்ட வந்துட்டு ஒரு ரூல்ஸ் ஒண்ணு இருக்குது. நாங்க ஐ மீன் எங்களுடைய ட்ரஸ்ட்ட பத்தி நீங்க கேள்விப்பட்டுருக்கீங்களா? பட்டுருக்கேன் சார். நீங்க ஒரு பேமெண்ட் பண்ணாலே
எங்கள் ஸ்கூலே முன்னேறிடும் சார், அப்படியே ஃபுல்லாக முன்னேறிடும் சார். ஆ தெரியுதுல்ல? தெரியுது சார். அப்போது நீங்கள் ஜஸ்ட்டு கேட்க வந்தால் மட்டும் உங்களுக்கு அள்ளி கொடுத்துருவாங்களா என்ன? ஆ அப்படியெல்லாம் இல்லை சார். அப்புறம் ஏன் சார் ஏதாவது உங்களுக்கு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுக்கணுமா சார்? தென் இல்லை சார், நான் சும்மா கேட்குறேன் சார். பின்ன உங்ககிட்ட வேலை வாங்காமல் இஷ்டத்துக்கு காசு அள்ளி கொடுத்துருவோமா சார்? இது ஜஸ்ட்டு ட்ரஸ்ட்டு தானே சார். ட்ரஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும்ல. என்ன இந்த மனுஷன் எப்படி பேசுகிறாரு? நான் என்ன பேசுகிறேன்னு தானே அப்படி பார்க்குறேன். இல்லை சார், இங்கே பாரேன், ட்ரஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதில் பிஸ்னஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நான் வந்துட்டு 80% நான் வேலை உங்களுக்கு தரேன். பட் நீங்கள் வந்து 20% வந்து பார்த்தா போதும், நான் உங்களுக்கு 100% வந்து செட்டில் பண்ணிடுவேன். புரியுதா? புரியுது சார், நல்லா புரியுது சார். சார் நான் என்ன சார் பண்ணணும்னு சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 2 months எங்கள் கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் பண்ணால் போதும். அது நீங்கள் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் டீச்சர் சைடில் யாராக இருந்தாலும் சரி வந்து ஒரு 2 months இங்கே ஒர்க் பார்த்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட ட்ரஸ்ட்டு பணத்தை நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு போயிடலாம், ப்ளஸ் உங்களுடைய சம்பளத்தோட அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்படி சொல்லும் போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஓகே சார், நான் வந்துட்டு என்னோடய டீமை கேட்டுட்டு நான் வந்துட்டு இதுமாரி சொல்கிறேன் சார். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கேட்டே சொல்லுங்கள் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. போகும்போது உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு போயிருங்க மறக்காமல் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறமேட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெளில வந்துடுறீங்க. அப்படி வெளில வரும்போது இந்த மனுஷனை என்ன பண்ணுறது, இது எப்படி போய் அவர்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்குது. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அட்ரஸ்ஸு அப்புறமேட்டு ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் வந்துட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா போயிடுறீங்க. போயிட்டு மறுநாள் வந்துட்டு உங்கள் கிண்டர் கார்டனுக்கு தான் போகிறீங்க. போனதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி பிரின்சிபலை மீட் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறீங்க. சார் இந்த மாதிரி அவங்க கம்பெனிலேருந்து பெரிய அமௌண்ட்டில் ட்ரஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா நாம் அவங்க கம்பெனியில் 2 month வந்து ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணணுமா சார்? ஆமாம், இது உனக்கு தெரியாதாம்மா? சார் எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது சார். அவர் நிறையா பணம் கொடுப்பாருன்னு மட்டும்தான் சார் தெரியும். இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது சார். மாமா ப்ளீஸ்மா, இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்லலைன்னா நீ ஒத்துக்க மாட்டேன் அப்படி சொன்னால் அந்தம்மா ஒன்று நான் சொல்லவே இல்லை. தயவு செஞ்சுமா போயிட்டு வந்துடுமா. சார் நான் வந்துட்டு ஒன்றும் அங்கே போய் வேலை பார்க்கறதுக்காக உங்கள்கிட்ட சொல்ல வரல. நான் அங்கெல்லாம் போக மாட்டேன். இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக மட்டும் தான் வந்தேன். எனக்கு அந்த கம்பெனியில் வேலை பார்க்க சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அதெல்லாம் இல்லாமல் தான் சார் நான் இங்கேருந்து வேலை பார்த்துட்ருக்கேன் நான். அப்புறம் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? இங்கே பாருமா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. நீ மட்டும் அங்கே போயிட்டு ஜஸ்ட் ஒரு 2 மாதம் ஒரு பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டுன்னு வச்சுக்கோயேன். அவர் ட்ரஸ்ட்டை கொடுத்துவாரு, வாங்கிட்டு வந்துடுற. நம்ம ஸ்கூல் பெரிய லெவலில் முன்னேறிடுமா? இல்லை, நம்ம ஸ்கூல் வந்து முன்னேறதும் முன்னேறாதும் உன் கையில் தான்மா இருக்குது. சார் கண்டிப்பாக என்னால் முடியாது சார், வேறு யாராவது போக சொல்லுங்கள் சார். சன் இருக்கா, ஸ்டார் இருக்கா, அப்புறம் இன்னும் நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்களோ, போக சொல்லுங்கண்ணா சார். இங்கே பாருமா, இங்கே உள்ளவங்களையே வந்துட்டு அந்த கம்பெனிக்கு தகுந்த மாதிரி படித்தது நீ மட்டும்தான். அந்த டிகிரி உங்ககிட்ட தான் இருக்குது, மற்றவங்கள்ட்டலாம் இல்லைம்மா. அவங்களாம் பேங்க்குக்காக படிச்சிருக்காங்க. நீ மட்டும்தாம்மா அங்கே போகிறதுக்கு உள்ளது மாதிரி படிச்சிருக்க. புரிஞ்சுக்கம்மா, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிமா. சார் எனக்கு என்ன சார் பண்ணுறது? அவரை பார்த்தாலே பயமாக இருக்குது சார். நீ அவர்கிட்டயாம்மா வேலை பார்க்க போகிற? நீ ஒரு ஓரத்தில் வேலை பார்க்க போகிற, அவர் ஏதோ ஒரு ஓரத்தில் இருக்க போகிறாரு. அப்புறமா பயப்படுற? என்ன பண்ணுறது? சரி சார், போகிறேன், போய் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து போயிடுறீங்க. போனதுக்கப்புறமேட்டு மறுநாள் வந்துட்டு போய் அவர்கிட்ட சொல்ல போகணும்ல, அதெல்லாம் சொல்லிட்டு கெட்டடியாக வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு கம்பெனி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் ஒன்று வருது, நீங்கள் நம்பர் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ட்ரஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களா, நீங்கள் வந்து எம்ப்ளாயி ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து ஒர்க் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்குள்ளே இன்னும் நான் வரவே இல்லை, அதுக்குள்ளே மெசேஜ் அனுப்பிட்டீங்களாடா, என்னடா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியாக உட்காந்தோன்னே ரெடியாக போயிட்டு ஆஃபீஸ் வந்து கிளம்பி போயிடுறீங்க. போனதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்தோடனே மேடம் இந்த ஒர்க்லாம் வந்து முடிச்சிருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் மேலே ஒர்க்காக அடிக்கிட்டு இருக்கானுங்க. நான் சேர்றேன்னு கூட சொல்லேடா, அதுக்குள்ளே ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, டேரெக்டாக போய் அந்த டிபார்ட்மெண்ட் மேனேஜர்கிட்ட போய் கத்துறீங்க. நான் சேர்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு வேலை வந்து அடிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சத்தம் போட்டு கேட்டோன்னே, இல்லை மேடம் நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிரின்ஸ்பால் வந்துட்டு எங்கள்கிட்ட வந்துட்டு லெட்டர் ஃபார்ம்ஸ் கூட அனுப்பிட்டாரு. ஸோ அதனால தான் நாங்கள் வந்துட்டு கெட்டடியாக எல்லா ஓக்கும் உங்களுக்கு இருந்தால் தான் வந்து கொடுத்துருக்கோம் மேடம் அப்படின்னு வந்து மேனேஜர் சொல்கிறாரு. சார் நான் ஒத்துக்கவே இல்லையே சார், நீங்கள் அவர்கிட்ட தானே மேம் வேலை பார்க்குறீங்க, ஸோ அவங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி தானே அவரும். ஸோ அவர் சொன்னதுனால நாங்கள் செஞ்சோம். சொன்னால் எல்லாம் செஞ்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க, கோபமாக போயிட்டு
அவரோட கேபினில் போய் உட்காந்துடுறீங்க. உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, சிஇஓ வந்துட்டு உள்ளார வராரு. அதாவது என்ட்ரன்ஸ் ஆஃபீஸ் உள்ளே வந்து வராரு. வந்துட்டு நீங்கள் அப்படியே எட்டி பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள அப்படியே ஒரு சைடு ஓரக்கண்ணால அப்படியே பார்த்துட்டு வந்து உள்ளார போடுறாரு. அப்படி போனதுக்கு அப்புறமேட்டு, ச்சே! இந்த மனுஷன் மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து என்னடா வேலை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் கேபினுக்கு வந்து ஒரு கால் வருது. யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா, சிஓ கிட்டேருந்து தான் வருது. என்னடா இது சிஓ கிட்டேருந்து நான் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு அச்சமாக பார்த்தோன்னே, மிஸ் ஒய்ன்னு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சார் நான் வந்துட்டு ஒர்க்கில் இருக்கேன் சார். என்ன வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாரு. என்னடா இது காலங்காத்தாலே வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ வந்துட்டு மே கமெண்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வாங்க உள்ளார அப்படின்னு சொல்லிட்டு டேக் கூப்பிடுறாரு. இதெல்லாம் வந்துட்டு நான் பார்ட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. பார்ட் 2 வந்துட்டு நாளைக்கு வந்து போட்டுடுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹியரிங். இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டரோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.